Meditation is a தியானங்கிறது ஒரு அற்புதமான சக்தியை தரக்கூடியது. உலகத்தில் என்ன தேவையோ அதை உங்களால் செய்ய முடியும். என்னவா இருந்தாலும் அதை நான் அழுத்தி சொல்கிறேன். ஆனால் அந்த செயல்பாட்டினால நீங்கள் தீண்டப்படாமல் இருக்கலாம். நீங்கள் இங்கே உட்கார்ந்தா உங்கள் உடல் இங்கே இருக்கும், உங்கள் மனம் அங்கே இருக்கும். நீங்கள் யாருங்கிறது கொஞ்சம் விலகி இருக்கும். இதுதான் துன்பத்தோட முடிவு. அந்த நிலை தான் தியானம். நமஸ்காரம். கடந்த சில வாரங்களில் கொரோனா வைரஸை தவிர அடிக்கடி மீண்டும் மீண்டும் சொல்லப்படுற ரெண்டாவது வார்த்தை தியானம். எல்லாருமே திடீர்னு தங்கள் வாழ்நாளிலேயே தியானம் செய்யாதவங்க, அதை பற்றி நினச்சி கூட பார்க்காதவங்க இப்போ திடீர்னு தியானத்தை பற்றி பேசுகிறாங்க. தியானத்தோட தேவை பற்றி, தியானம் செய்ய தாங்க விரும்புகிறத பற்றி. இந்த தியானத்தை பற்றி ஆராய்ஞ்சு பார்ப்போம். தியானம்னா என்ன? முதல்ல தியானங்கிற வார்த்தையோட அர்த்தம் என்ன? தியானங்கிற ஆங்கில வார்த்தை உண்மையில் எதையும் குறிக்கல. எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளையும் சொல்லலை. யாராவது சாதாரணமாக கண்களை மூடி உட்கார்ந்திருந்தா அவங்க தியானத்தில் இருக்காங்கன்னு நினைக்கப்படுது. ஒருத்தவங்க கண்களை மூடி பல விஷயங்களை செய்ய முடியும். நீங்கள் ஜபம் செய்ய முடியும், தபஸ் பண்ண முடியும், தாரணா, தியானா, சமாதி, சூன்யா, சம்யமா, எதை வேணால் செய்ய முடியும். இல்லை உக்காந்துக்கிட்டே தூங்குற கலையில் நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கலாம். ஆங்கிலத்தில் தியானங்கிற வார்த்தை எதையும் குறிக்கல. பொதுவாக கண்மூடி அமர்ந்திருந்தா நாம் தியானம்னு கருதுகிறோம். பொதுவாக மக்கள் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இதை தியானம்னு அழைக்கிறோம். கொஞ்சம் வடக்க போனால் தியானான்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் வடக்க போனால் அதை தியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு மேலே போனால் அதை சான்னு மாறும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிழக்கு நோக்கி போனால் அது ஜென் ஆகிடும். அப்படின்னா தியானங்கிற வார்த்தையால் நாம் விவரிக்க முயற்சிக்கிற இந்த பரிமாணம் என்ன? நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அடிப்படை விஷயம் என்னன்னா, நீங்கள் தியானத்தை செய்ய முடியாது. ஏன்னா தியானங்கிறது ஒரு தன்மை. ஒரு தன்மை குறிப்பிட்ட செயல்முறையோட விளைவு. நீங்கள் ஒரு செயல்முறையை தொடங்கி வைக்க முடியும், ஒரு செயல்முறையை நடத்த முடியும். ஆனால் ஒரு தன்மையை நீங்கள் நடக்க வைக்க முடியாது. அது வெறும் விளைவு தான். இது எப்படின்னா, உங்கள் தோட்டத்தில் பூக்கள் வேணும்னா நீங்கள் அங்கே உட்கார்ந்து மலர் தியானம் செய்ய தேவையில்லை. இந்த பூ மக்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் தோட்டத்தில் பூக்கள் வேணும்னா நீங்கள் பூக்களை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் நினைக்க வேண்டியது மண், உரம், நீர், சூரிய ஒளி பற்றி தான். இந்த மூலப்பொருட்களை நீங்கள் சரியாக வழங்கினா பூக்களும் பழங்களும் அதோட விளைவாக வரும். ஆனால் இன்னைக்கு உலகம் இலக்கு நோக்கி மாறிடுச்சு. அப்படி இருக்கிறதால அவங்க மண்ணில் ஆர்வம் காட்டுறதில்ல. கண்டிப்பாக உரங்கள் மேலேயும் ஆர்வம் இல்லை. ஆனால் அவங்க பூக்கள் மற்றும் பழங்கள் மட்டும்தான் விரும்புகிறாங்க. மண், உரம், தண்ணி, அப்புறம் சூரிய ஒளி இல்லாத பூக்கள் வேணும்னா நமக்கு பிளாஸ்டிக் பூக்கள் தான் கிடைக்கும். பிளாஸ்டிக் பூக்கள் ரொம்ப அற்புதமானது தான். பயன்பாட்டை பற்றி நினைக்கிறவங்களுக்கு அது பல்வேறு வகையில் உதவ முடியும். அதுங்களுக்கு 5 வருஷம் உத்தரவாதமும் இருக்குது. நிஜமான பூக்கள் ஒரு தொல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் பூக்கள் வச்சுருந்தா
ஒரு நாளைக்கு 5 முறையாவது அதை நீங்கள் பார்க்கணும். என்ன நடக்குது, அது நல்லா வளருதான்னு, இல்லையா? ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் பூக்களை வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாதிரி இல்லாமல் அதுக்கு 5 வருஷம் உத்தரவாதம் இருக்கும். உயிரோடு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. கண்ணுக்கு தெரியாத வைரஸை கூட விரட்டணும். ஆனால் இறந்துட்டீங்கன்னா உங்களை பதப்படுத்தி வச்சா போதும். அதனால் அடிப்படையாக நீங்கள் தியானம்னு குறிப்பிட்ட பரிமாணமும் செயல்முறையும் ரொம்ப வாழ்க்கையை சார்ந்து இருக்குது. நான் வாழ்க்கை சார்ந்ததுன்னு சொல்கிறப்போ இன்னைக்கு நீங்கள் பெரும்பாலும் பொருள் சார்ந்தவராக இருக்கீங்க, இல்லை குறைஞ்சபட்சம் மன ஓட்டம் சார்ந்தவராக இருக்கிறீங்க. அது உணர்ச்சி சார்ந்ததாக கூட இருக்கலாம், உடல் சார்ந்ததாக இருக்கலாம். இவைகளும் பொருள் தன்மையானது தான். பெரும்பாலான வாழ்க்கை இப்படி தான் ஆயிடுச்சு. வாழ்க்கை பற்றி மக்களின் புரிதல் என்னன்னா, யாராவது என் வாழ்க்கைன்னு சொன்னால் அவங்களோட வேலையை குறிக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க நாட்டில் உலகத்தோட பொருளாதார நிலையை பற்றி பேசுகிறாங்க, அவங்களோட காரை பற்றி, அவங்களோட நாயை பற்றி, சில சமயங்களில் அவங்களோட கணவன் அல்லது மனைவியை பற்றி. அது எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே என்ன துடிச்சிட்டு இருக்குதோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. மற்றதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்த நாம் செஞ்ச ஏற்பாடுகள். அது கல்வி, தொழில், உறவுகள், திருமணம், குழந்தைகள், செல்வம்னு எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே ஒன்றுக்கு பின் ஒன்றா தொடர்ந்து வரும். நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தணுங்கிற நம்பிக்கையில். ஆனால் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான மக்கள் அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்றதுக்கு பதிலாக இந்த ஏற்பாடுகளே சிக்கிக்கிறாங்க. இந்த சின்ன ஏற்பாடுகள் வாழ்க்கை செயல்முறையை காட்டிலும் பெருசாயிடுச்சு. நான் நினைக்கிறேன், மிக கொடூரமான முறையில் இந்த வைரஸ் எல்லாரோட கவனத்தையும் வாழ்க்கையை நோக்கி செலுத்திடுச்சு. உங்கள் விலையுயர்ந்த வீடே சிறைச்சாலையாக மாறிடுச்சுங்கிறது திடீர்னு உங்களுக்கு புரியுது. உங்களோட விலையுயர்ந்த கார் குப்பை மாதிரி தோணுது. ஏன்னா உங்களால் அதை இப்போ ஓட்ட முடியாது, குறைஞ்சபட்சம் சில நாட்களுக்கு. இப்போ இருக்க சூழ்நிலையில் திரும்ப உங்கள் ஆட்டோமொபைலை சாலையில் எடுத்து செல்றதுக்கு எவ்வளோ காலங்கள் எடுக்கும்னு உங்களுக்கே தெரியாது. அதனால் இப்போ இயற்கையாகவே உலகம் முழுவதும் நிறைய பேர் கேட்குறாங்க, எப்படி தியானம் செய்கிறது, நான் என்ன செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தியானம் செய்ய முடியாது, நீங்கள் தியானமாக மாறலாம். ஏன்னா தியானங்கிறது ஒரு தன்மை. ஒருத்தவங்க அவங்களோட உடல், மனம், உணர்ச்சி, அப்புறம் சக்தி ஆற்றல்களை குறிப்பிட்ட அளவு முதிர்ச்சிக்கு வளர்த்துக்கிட்டா நீங்கள் இயற்கையாகவே ஒரு நாளில் 24 மணி நேரமும் தியானத்தில் இருப்பீங்க. தியானங்கிறது ஒரு குறைபாடு இல்லை. நீங்கள் தியானம் செஞ்சால் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு இடத்துல மட்டுமே இருக்கணும், அப்படி இல்லை. தியானங்கிறது ஒரு அற்புதமான சக்தி ஊற்ற விஷயம். உலகத்தில் என்ன தேவை இருக்குதோ எதுவாக இருந்தாலும் அதை உங்களால் செய்ய முடியும். என்னவா இருந்தாலும் அதை நான் அழுத்தி சொல்கிறேன். குறிப்பிட்ட சூழ்நிலையில் என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த செயல்பாட்டினால நீங்கள் தீண்டப்படாமல் இருக்கலாம். இந்த சக்தி, இந்த ஆற்றல் இல்லைன்னா உண்மையிலேயே மனிதன் ஊனமானவன் தான். ஏன்னா உலகத்தில் நீங்கள் நினைக்கிற, உணர்ற, புரிஞ்சுக்கிற, செயல்படுற விஷயங்கள் எல்லாமே உங்கள் மேலே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினா இயற்கையாகவே நீங்கள் என்ன தேவையோ அதை செய்ய தயங்குவீங்க. இயற்கையாகவே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யறதை நீங்கள் தவிர்ப்பீங்க. ஒரு வகையில்
உலகத்தில் உங்களோட செயல்பாடுகள், உங்கள் மனசோட உணர்ச்சிகளோட செயல்பாடுகள் ஒவ்வொரு கணமும் உங்கள் மேலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற நிலையில் நீங்கள் இருக்கிறப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களை நீங்கள் ஊனமாக்கிப்பீங்க. ஏன்னா இயற்கையாகவே உங்களோட வாழ்க்கையோட செயல்பாடுகளோட அளவை நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க. ஏன்னா உங்கள் எண்ணம், உணர்ச்சி, செயல், வாழ்க்கையோட உங்களோட ஈடுபாடு உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். தெரிஞ்சோ தெரியாமலையோ துன்பத்தை பற்றிய பயம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்க்கையோட நோக்கங்களையும் சாத்தியங்களையும் நீங்கள் கட்டுப்படுத்திப்பீங்க. தியானங்கிறது இதுதான். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நீங்கள் இங்கே உட்கார்ந்தா உங்கள் உடல் இங்கே இருக்கும், உங்கள் மனம் அங்கே இருக்கும். நீங்கள் யாருங்கிறது உங்கள் உடல், மனம் இந்த 2 பரிமாணத்திலிருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கும். உடல் அப்புறம் மனதோட குவியல்கள், உங்களுக்கும் இதுக்கு இடையில ஒரு சிறிய இடைவெளி எழுந்தா அதுதான் துன்பத்தோட முடிவு. அந்த நிலை தான் தியானம்.